Welcome all to the new Tamil educational channel Soul Education. ஸோ இந்த சேனலில் நம்ம ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் மேக்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவாக டைமென்ஷனல் அனாலிசிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிட்டி அப்படின்ற டேர்ம் என்ன அப்படின்னா எனிதிங் தட் கேன் பி மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் லா ஆர் கால் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி ஃபிசிக்கல் டேர்ம்ஸ் ஆல் ஆர் குவான்டிட்டி. ஓகே, அதில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபஸ்ட்டு உள்ளது லென்த். ஸோ லென்த் அதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த மட்டும் எல்லா குவான்டிட்டிக்குமே அதுக்குன்னு ஒரு டைமென்ஷன் இருக்கும். ஸோ டைமென்ஷன் ஆஃப் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல், கேபிட்டல் எல். ஸோ வேறவர் மீட்டர்னு இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் எல்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அதே மாதிரி மாஸ். ஸோ மாஸோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம். ஸோ கிலோகிராம் அதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எம். ஸோ மாஸோட டைமென்ஷன் கேபிட்டல் எம். நெக்ஸ்ட் இஸ் டைம். டைமோட யூனிட் செகண்ட். ஸோ அதோட டைமென்ஷன் டி. தென் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் யூனிட் கெல்வின். கெல்வின் இதோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கே. ஓகே, சம்வேர் உங்கள் கொஸ்டினில் டீட்டான்னு கூட கொடுத்துருப்பாங்க, வாட் எவர் இட் மே பி. ஸோ டீட்டா ஆர் கே. தென் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் ஆம்பியர். ஸோ இதோட டைமென்ஷன் கேபிட்டல் ஏ. ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதோட டைமென்ஷன் மோல். சாரி, எஸ்ஐ யூனிட் மோல். அதோட டைமென்ஷன் MOL, mole. So this is the dimension of amount of substance. Next, luminous intensity. Luminous intensity oda SI unit candela. Candela. So idoda dimension CD. So இந்த dimensions எல்லாம் மறக்காம இருங்க. எல்லா குவான்டிட்டியுமே இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இன் ஃபிசிக்ஸில். ஸோ ஒவ்வொரு குவான்டிட்டிக்குமே டைமென்ஷன்ஸ் நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். See, dimension for some quantities. இந்த quantities எல்லாமே physical terms தான். ஸோ இதோட dimensions என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமென்ஷன் எல். this is just a length. 50 meter, 60 meter. so it is a length. ஸோ இதோட டைமென்ஷன் எல். வெலாசிட்டியோட டைமென்ஷன், வெலாசிட்டிக்கு ஃபார்முலா தெரியும், displacement by time. Displacement by time. so displacement dimension L. then time ஓட dimension T. so இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா LT per minus 1. this is the dimension for velocity. next acceleration. similar way acceleration is equal to velocity by time இல்லையா. so velocity ஓட dimension LT per minus 1 divided by timeக்கு வந்து T. okay, so which is equal to LT per minus 2. so this is the dimension for acceleration. similar way force. force oda dimension என்ன அப்படின்னா force equal to mass into acceleration. mass oda dimension m. acceleration dimension lt per minus 2 which is equal to m l t per minus 2. ஸோ இந்த டைமென்ஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஃபோர்ஸ் அப்படின்னு எங்கேயும் வந்துச்சுனாலோ இல்லை அதோட யூனிட் நியூட்டன் எங்கேயும் நீங்கள் எஸ்ஐ யூனிட்டுக்கு யூஸ் பண்ணாலோ அதாலே MLT பவர் -2 இல்லை ஃபோர்ஸ் அப்படிங்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கனாலே MLT பவர் -2. ஸோ ஒவ்வொரு குவான்டிட்டிக்குமே அதோட யூனிட் எஸ்ஐ யூனிட்டை வச்சுமே அந்த டைமென்ஷனை டெரைவ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிலரேஷன் எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இல்லையா. ஸோ மீட்டருக்கு எல், செகண்ட் ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கிற நியூமரேட்டர் போகும்போது T பவர் -2 அதை வச்சு கூட டெரைவ் பண்ணலாம். ஒர்க்கோட டைமென்ஷன் ஜூல். ஜூல் எப்படி எழுதலாம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர். ஸோ நான் ஏற்கனவே நியூட்டனுக்கு உள்ள டைமென்ஷன் டெரைவ் பண்ணியிருக்கேன். டைமென்ஷன் என்ன அப்படின்னா MLT பவர் -2. next is meter. மீட்டருக்கு length L which is equal to m L square T power -2. this is the dimension for work. அதாவது ஜூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே ஜூல் அப்படிங்கிற யூனிட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ML ஸ்கொயர் T பவர் -2. ஹியர் எனர்ஜி. எனர்ஜியோட யூனிட்டும் ஜூல் தான். ஸோ அதுக்கும் சேம் டைமென்ஷன் M L ஸ்கொயர் T பவர் -2.
So here power unit எல்லாருக்குமே தெரியும் watt இல்லைன்னா joule per second. ஓகேவா? ஸோ எனர்ஜி பை டைம்ங்கிறது தான் பவர். ஸோ இங்கே ஜூல் பர் செகண்ட் அதோட யூனிட் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம டெரைவ் பண்ணிடலாம். ஸோ எனர்ஜிக்கு mL² T⁻⁻2 டிவைடட் பை செகண்ட் T. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா mL² T⁻⁻3. ஸோ இதுதான் பவரோட டைமென்ஷன். இதுமாதிரி சார்ஜோட டைமென்ஷன், சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு I இன்டூ T. ஐனா கரண்ட்டு, Tங்கிறது டைமு. ஸோ ஐங்கிறது அதோட டைமென்ஷன் A, டைமோட டைமென்ஷன் T. திஸ் த டைமென்ஷன் ஆஃப் சார்ஜ். இது மாதிரி ஒவ்வொரு குவான்டிட்டிக்குமே நீங்களாவே டைமென்ஷன் டெரைவ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் டெரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கான்ஸ்டண்ட்டாக உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ மறக்காமல் டைமென்ஷன்ஸ் எல்லாமே டெரைவ் பண்ணி ஒன்ஸ் டெரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ டெரைவ் பண்ணி பார்த்துக்குங்க. Okay, next topic is principle of homogeneity. Principle of homogeneity statement என்ன அப்படின்னா dimension in all terms in a physical expression is same. Okay, for example in equations of motion level ஒரு equation v² is equal to u² plus 2as. இது நம்ம டைமென்ஷன்ஸ் ஒவ்வொரு டேர்ம், இப்போ v²ங்கிறது ஒரு டேர்ம், u²ங்கிறது ஒரு டேர்ம், 2as அப்படிங்கிறது ஒரு டேர்ம். ஸோ ஒவ்வொரு டேர்ம்லையும் உள்ள டைமென்ஷனை செக் பண்ணோம்னா, இப்போ u² செக் பண்ணோம்னா uங்கிறது வெலாசிட்டி இல்லையா? ஸோ m⁻0, ஏன்னா இதில் மாஸ் கிடையாது. ஸோ m⁻0 L T⁻⁻1. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா m⁻0 L² T⁻⁻2. This is the dimension for u². Then v² is equal to same it's also a final velocity. So T⁻⁻2 same dimension தான் இருக்கும். Then as acceleration into displacement இல்லையா? ஸோ ஆக்சிலரேஷனுக்கு தெரியும் m⁻0 L T⁻⁻2. ஸோ சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு L which is equal to m⁻0 L² T⁻⁻2. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன் மூணும் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா டைமென்ஷன் இன் LHS will be equal to டைமென்ஷன் இன் RHS. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் F is equal to MA. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ML T⁻⁻2 இல்லையா, which is equal to இந்த சைடில் உள்ள எக்ஸ்பிரஷன் M into A இல்லையா. ஸோ இதுக்கும் சேம் டைமென்ஷன் ML T⁻⁻2. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா டைமென்ஷன் இன் LHS ஈக்குவல் டு டைமென்ஷன் இன் RHS. ஸோ ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். See, the first problem, if v is equal to a by t plus bt cube, where v is the velocity and t is the time, the dimensional formula of a and b are. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, v is equal to a by t plus bt cube. ஸோ விங்கிறது வெலாசிட்டி, டீங்கிறது டைமு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏபி அப்படி அந்த கான்ஸ்டன்ஸோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி வியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா L T⁻⁻1 which is equal to இங்கே ஏக்கு பக்கத்தில் டிவைடில் டி இருக்கிறதுனால T⁻⁻1 then plus b into t cube இல்லையா T⁻3. So this is the dimension. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா principle of homogeneity என்ன, dimension in all the terms in an expression is same. ஸோ அப்போ இதே டைமென்ஷன் தான் இங்கேயும் இருக்கும், ஸோ இதே டைமென்ஷன் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்பேர் பண்ண போகிறேன் a T⁻⁻1 which is equal to L T⁻⁻1. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்ன டைமென்ஷன் மிஸ் ஆகுதுன்னா எல்லுங்கிற டைமென்ஷன் மட்டும் இல்லை, அப்போ ஏ அப்படிங்கிறது டைமென்ஷன் ஆஃப் L. ஓகே, ஸோ சிமிலர் வே இப்போ B டைமென்ஷன் T cube இல்லையா, which is equal to L T⁻⁻1 ரெண்டை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ B is equal to L T⁻⁻1 whole divided by T cube. அப்போ ஆன்சர் என்னன்னா L T⁻⁻4. ஸோ இதில் உள்ள கரெக்ட் ஆன்சர் B. So this is the answer. Okay, next problem. If velocity, force and energy are taken as a fundamental units
find the dimension of mass. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டி, ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி குவான்டிட்டியை வச்சு மாஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. ஸோ மாஸ் which is equal to, அதோட டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி, அதோட பவரில் நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ், அதோட பவரும் நமக்கு என்னன்னு தெரியாது. நெக்ஸ்ட் இஸ் எனர்ஜி, E power C. ஸோ இதுவும் நமக்கு தெரியாது. நான் இப்போ பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். என்னென்னா டைமென்ஷன் இன் எல்ஹெச்எஸ் வில் பி ஈக்குவல் டு டைமென்ஷன் இன் ஆர்ஹெச்எஸ். ஸோ இங்கே மாஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா எம். ஸோ எம் பவர் 1, L power 0, T power 0 is the dimension of mass, which is equal to இங்கே velocity dimension m power 0 L T power minus 1 whole power A. Then F, force dimension m L T power minus 2 whole power B. Then energy dimension m L square T power minus 2 whole power C. The dimensions எல்லாமே நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தது தான். வெலாசிட்டியோட டைமென்ஷன், ஃபோர்ஸோட டைமென்ஷன், எனர்ஜியோட டைமென்ஷன். அந்த டைமென்ஷனை ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா சிம்பிள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எம் பவர் ஏ இன்டூ எம் பவர் பி இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் எம் எல்லாமே ப்ராடக்டில் தான் இருக்குது, ஆனால் பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதை எம் பவர் இங்கே 0 இன்டூ ஏ 0, சரி ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே 1 இன்டூ பி பவரில் என்ன வந்துடும் பி ப்ளஸ் இங்கே பாருங்கள் இங்கே எம் பவரில் 1 இன்டூ சி சி. ஓகே, நெக்ஸ்ட் உள்ளது எல், எல் பவர் ஏ ப்ளஸ் பி plus 2c. next உள்ள term t. so t power இங்கே minus a minus 2b minus 2c. okay, so m power l power 0, t power 0. ஸோ ரெண்டு சைடுமே டைமென்ஷன் சேமாக தான் இருக்கணும். ஸோ பி ப்ளஸ் சி எதுக்கு ஈக்குவலாண்டாக இருக்குன்னா 1க்கு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 2c எதுக்கு ஈக்குவலாண்டாக இருக்கணும்னா 0. ஸோ மைனஸ் ஏ மைனஸ் 2b மைனஸ் 2c எதுக்கு ஈக்குவலாண்டாக இருக்கணும் அப்படின்னா 0. ஸோ லிசன், ஸோ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1, தென் ஏ ப்ளஸ் b plus 2c equal to 0, then minus a minus 2b minus 2c equal to 0. so see, so இதிலே நம்ம என்ன சொல்லலாம், b is equal to 1 minus c. so இப்போ நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதாக, எந்த மெத்தடில் வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதில் நான் b மைனஸ் 2 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா b ப்ளஸ் சி தனியாக நிற்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ b ப்ளஸ் சியோட வேல்யூ 1, ஸோ மைனஸ் ஏ minus 2 which is equal to 0, then a is equal to minus 2. a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அந்த a ஓட வேல்யூ இங்கே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ b plus 2c equal to இங்கே minus 2 வந்துடும், ஈக்குவல் டு தாண்டி வந்துச்சுன்னா plus 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ b plus c equal to 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கங்க, இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டையுமே நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ b plus c equal to 1, b plus 2c equal to 2. ஸோ ரெண்டே என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உள்ளது மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 1, இங்கே மைனஸ் இல்லையா. ஸோ அப்போ சியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 1, சியோட வேல்யூ 1. தென் b is equal to 1 minus c, 1 minus 1 equal to 0, பியோட வேல்யூ 0. ஸோ இந்த வேல்யூஸை தூக்கி அந்தந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஏவோட வேல்யூ minus 2, b ஓட வேல்யூ 0, 0, c ஓட வேல்யூ 1. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. v power minus 2, f power 0, e power 1. This is the correct answer.
See, next problem. Energy E, velocity V, and time T are chosen as the fundamental quantities. Then the dimensional formula for surface tension. So surface tension oda unit enna appadina Newton per meter. So உங்களுக்கு ஃபார்முலா தெரியாட்டியும் யூனிட் ஞாபகம் வச்சுங்க, நியூட்டன் per மீட்டர். ஸோ நியூட்டனுக்கு m l t பவர் -2 டிவைடட் பை l. ஸோ எல்லுங்கிறது மீட்டருக்குள்ள டைமென்ஷன், நியூட்டனுக்கு ml t பவர் -2, ll கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் m l power 0 t power -2. This is a dimension for surface tension. Previous problem எப்படி சால்வ் பண்ணுமோ சேம் வேல தான் இந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண போறீங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அதோட டைமென்ஷன் ஃபார்முலா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா E, எனர்ஜி E power A, then velocity V power B, and then time T power C. ஸோ இப்போ எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா m l square t power -2 whole power A. Then next is velocity l t power -1 whole power B. Then time t power C. இந்த சைடு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ m l power 0னால அது l power 0 and t power -2. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எந்த வேலை சால்வ் பண்ணுமோ சேம் வே. ஸோ அதில் அன்னவுன் கண்டுபிடிங்க, A B C. இந்த அன்னவுன்ஸை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. In this question, Planck constant, speed of light in vacuum, and Newton's gravitational constant are taken as the fundamental constants. Which of the following combination of these has the dimension of length? So இப்போ லென்த்தோட dimensional formula in terms of Planck constant, speed of light, and Newton's gravitational constant. ஸோ இப்போ என்னன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் அதோட டைமென்ஷன் ml square t power -1 எப்படி வந்துச்சுன்னு பார்த்துங்க, வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதுவுமே இஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்லேருந்து உள்ள ஃபார்முலாலேருந்து டெரைவ் பண்ணதான் m power -1 l³ t power -2. ஸோ இப்போ லென்த்தோட டைமென்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் h power A. நெக்ஸ்ட் இஸ் speed of light c power B. Next is gravitational constant g power C. So இப்போ ஒவ்வொன்றுக்குமே இப்போ h ஓட டைமென்ஷன் ml square t power -1, c ஓட டைமென்ஷன் m power -1, ஸோ g ஓட டைமென்ஷன் m power -1 l³ t power -2. ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் அதோட டைமென்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுமோ சேமாக அதே மாதிரி A B C சால்வ் பண்ணுங்க, கண்டுபிடிச்சு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. In this question, the physical quantities of the dimension of length can be obtained out of c, g and e square by 4 pi epsilon naught, is where c is the speed of light and g is a universal gravitational constant and e is a charge. So listen, so இப்போ மூணு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னா சி, ஜி அண்ட் இ ஸ்கொயர் பார் 4 பை எப்சிலன் நாட். ஸோ இதுலேருந்து டைமென்ஷன் ஆஃப் லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த் விச் டிபெண்ட்ஸ் ஆன் சி பார் ஏ அண்ட் தென் ஜி பார் பி அண்ட் தென் இ ஸ்கொயர் பை 4 பை எப்சிலன் நாட் எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் இன்டூ ஆர் ஸ்கொயர். ஏன்னா கூலம்ஸில் பேஸ் பண்ணி தான் இந்த குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. 1 பை 4 பை எப்சிலன் நாட் into q1 by q2 by r ஸ்கொயருங்கிறது கூலம்ஸ் லா. ஸோ அதுலேருந்து நம்ம q1 q2 வந்து ஈன்னு எடுத்துட்டோம்னா 1 by 4 pi epsilon naught e ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு தேவையானது 1 by 4 pi epsilon naught e ஸ்கொயர். ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் அந்த சைடு போயிடுச்சுன்னா எஃப் இன்டூ ஆர் ஸ்கொயர். எஃபோட யூனிட் நியூட்டன், ஆர் ஸ்கொயர் யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதனால் நான் இந்த டேர்மை எஃப் இன்டூ ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். நீங்கள் ஃபைனலாக கடைசியாக நீங்கள் கண்டுபிடிக்கும் போது சப்ஸ்டியூட் பண்ணிங்க, எஃப்ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இ ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ வழக்கம் போல் நம்ம சியோட டைமென்ஷன் என்னன்னா எல் டி பவர் -1 அண்ட் தென் ஜியோட டைமென்ஷன் போன கொஸ்டின்லாம் டெரைவ் பண்ணோம், m பவர் -1 l³ t பவர் -2. தென் எஃப்ஆர் ஸ்கொயரோட டைமென்ஷன் ரொம்ப ஈஸி. ஸோ நியூட்டன் டைமென்ஷன் m l t பவர் -2 இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ மீட்டர் ஸ்கொயர் இங்கே கியூப் ஆயிரும். ஸோ 2 + 1 3 ஆயிரும் இல்லையா. ஸோ இதோட பவரில் ஏ, இதோட பவரில் பி, இதோட பவரில் சி. ஸோ நெக்ஸ்ட் இதோட இந்த அன்னோன் கான்ஸ்டன்ட்ஸ் ஏ, பி அண்ட் சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள்.
இந்த இடத்துல அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியாக அந்த ஆப்ஷன்ஸில் எது மேட்ச் ஆகுது அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.